கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் நல்ல ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஒரு நல்ல மங்களகரமான வார்த்தை. யாருக்கு கர்த்தர் உதவி செய்யாரோ இல்லையோ உங்களுக்கு உதவி செய்வார். எனக்கு எது உதவி செய்ய யாருமே இல்லையே, நான் பரிதபிக்கிறேனே, தனிமையாக விடப்பட்டேனே, அப்பா இல்லை, அம்மா இல்லை, சகோதரர்கள் இல்லை, எல்லாரும் கைவிட்டாங்க. கர்த்தர் கைவிடலை. வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் பாருங்க, 16-18 பாருங்க. ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இதை வச்சுடுங்க. 18 பாருங்க. ஆதலால் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்க என்னென்ன சோதனை சந்தித்தீங்க, அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்காக சந்தித்தார். சில மனிதர்கள் காரணம் எல்லாம் உங்களை அடிச்சிருக்கலாம், துன்பப்படுத்தி இருக்கலாம், ஒதுக்கி இருக்கலாம், புறக்கணித்து இருக்கலாம், நிந்தித்து இருக்கலாம், துப்பி இருக்கலாம். சில சமயங்களை பார்த்து நமக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து காலை துப்பிட்டு போவான். இதெல்லாம் கர்த்தர் கடந்து வந்தார். எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு உதவி செய்ய. அந்த அந்த விதவைய அந்த மகளுக்கு பிசாசுல கஷ்டப்பட்ட மகளுக்காக அந்த கானானிய பெண் இயேசுவை தேடி வந்து, இயேசுவே அவளுக்கு யாராவது உதவி செய்யா கேட்டாங்களா? அவ விடல பாருங்க. அவ விடாம பற்றி கொண்டா. இது உனக்கு இல்லம்மா, பதவா இல்லையா, நாய் நக்கிறத நாங்க சாப்பிட்டுக்கிடுறோம். அந்த தாழ்மை அது கூட இல்லாம இருக்கலாம். சாப்பாடு கஷ்டமா இருக்கலாம், பண கஷ்டமா இருக்கலாம், பல பிரச்சனைகளா இருக்கும். பிள்ளைகளுடைய படிப்புல, வேலையில, குடும்ப வாழ்க்கையில கேஸ் காரியங்கள், இதை நான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் உனக்கு இயேசு உதவி செய்ய வருகிறார். அவள்கிட்ட என்ன சொல்லுவான்? விசுவாசம் பெருசு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கிடுவது சொன்னாரா இல்லையா? அந்த இயேசப்பா இன்னைக்கு சொல்றாருல, தேவ தூதருக்கு கூட நான் உதவி செய்ய மாட்டேன், ஆனா ஆபிரகாமின் சந்ததியாக உனக்கு நான் உதவி செய்வேன். அதனால்தான் லோத்து கஷ்டப்பட்ட போது ஆபிரகாம் போனோட ஆபிரகாமுக்கு உதவியாக போனார். சோதோமை அழித்தாரே, சொல்லி செய்தாரே. ஆபிரகாம் கஷ்டப்பட்ட போது பாருங்க, அபிமெலேக்கு கிட்ட அவன் மனைவி கொண்டு விடுறான்னு சொன்னாரா? யாருக்கு உதவி செய்தார்? ஆபிரகாமுக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர் உங்களுக்கு எதுல எல்லாம் உதவி வேணும்? ஏசப்பா, இப்போ ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எனக்கு இந்த பிசினஸ்ல எனக்கு உதவி செய்யுங்க, இந்த தொழில நஷ்டமடைந்து உதவி செய்யுங்க, என்னுடைய ப்ரமோஷன்ல உதவி செய்யுங்க, என்னுடைய ஆண்டவரே பிளேஸ்மெண்ட்ல உதவி செய்யுங்க, எனக்கு பிள்ளைக்கு திருமணத்தை, நீங்க என்னென்ன கேட்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உதவி செய்வார். சரீர சுகம், சிலர் புற்றுநோயில் இருப்பீங்க, சுகத்தை தருகிறார். வீசிங்ல சுகம் தருவார். கிட்னில நீ பரிபூர்ண சுகத்தை பெறுவீங்க. நிறைய இழந்துட்டீங்க. நான் சொல்றேன், எதுவானாலும் இயேசு இன்று உதவி செய்ய வந்திருக்கிறார். உதவியை பெற்றுக்கிடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களால தகப்பனே, யாருக்கு உதவி செய்கிறோன்னா இல்லையா, நான் உனக்கு உதவி செய்வேன். யாருக்கு? அதுக்காக தான் சிலுவையில் நான் பாடுபட்டேன். உன்னை கவனித்துக்கிட்டு இருக்கேன், உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆகாரை எப்படி பார்த்தேனோ அதே போல என்னை கண்டவரை நான் கண்டேன் அப்படி நீங்க சொல்லும்படி கர்த்தர் கிருபை செய்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நன்மை சொன்ன நல்ல பிதாவே. ஆமென்.